ஓம் மகிஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகும் 2026 வருட புத்தாண்டு பலன்கள். குறுக்கு வழியில வரப்போகும் குபேர செல்வம். இந்த ஒரு நேரத்துல குலதெய்வத்தை கும்பிட்டால் கர்ணமும் தப்பிக்கும், காசு பணமும் தப்பிக்கும். ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்மாவை தப்பிக்க வைக்க போகும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகும் இந்த 2026 வருடம். இந்த வேலை இதை பத்தி விரிவா விளக்கமா பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் மற்றும் நண்பர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் போன்ற பல பதிவுகள் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதாம செலக்ட் பண்ணிச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் புத்தாண்டு. புத்தாண்டு எப்படி பிறக்குது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு சுபரான சுபகரமான குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது அவருடைய நேரடி பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீது விழுகிறது. சூரியன் மீது மட்டும் இல்லைங்க, கூட சுக்கிரன், புதன், செவ்வாய், இத்தனை கிரகங்கள் இருக்குது. ஸோ 4 கிரகத்தையும் குரு பார்க்கிறாரு. பதிலுக்கு திருப்பி சூரியனுடைய பார்வையும், சுக்கிரனுடைய பார்வையும், புதனுடைய பார்வையும், செவ்வாயுடைய பார்வையும் குருவுக்கு கிடைக்கும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு ஏற்படும் போது இந்த 2026 வருஷம் பிறக்குது. இந்த 2026 கூட்டு எண் பார்த்தா 1 வரும். சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த 1. அப்போ அரசு வேலை முதல் சொந்த தொழில் வரை பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்ல அதுல முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு வருடம் இந்த 2026 வருடம். அதுல உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க. இளமையில் வருமன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரிஷபராசிக்காரங்க இளமையிலேயே மிகப்பெரிய பொறுப்புகளை கூடுதலாக தூக்கி சுமக்கக்கூடியவர்கள், குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு 2026 வருடம் எப்படி இருக்குது? 2 குரு, 11 லாபஸ்தானத்தில் சனி பகவான், 10 ராகு, 4ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேது. இதுல 2026 நடக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய பயிற்சினா குரு பயிற்சி மட்டும்தாங்க. சனியோ ராகுவோ கேதுவோ பயிற்சி அடைய போறதுல அதே ராசியில இருக்க போறாங்க. ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு குருனுடைய பார்வை கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுவரை அந்த ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வர உங்களுடைய ரிஷபத்திற்கு 2ஆம் இடம் மிதுனத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ நிதி நிலைமை, பண வருமானம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த ஒரு விஷயத்துல நிச்சயம் மாற்றம் உண்டு 2026. நீங்க உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பிரச்சனை தீரப்போகுதுன்னா பண பிரச்சனை தீரப்போகுதுங்க. நிதி பிரச்சனை, கையில வரவேண்டிய பணம், அந்த சமய பிரச்சனை தீரப்போகுது. ஏன்னா தனத்தில் குருவான், லாபத்தில் சனிவான், 10 ராகு. கையில காசு பணம் பார்க்கறதுக்காக, வருமானத்தை பார்க்கறதுக்காக பல வேலைகள், பல தொழில்கள் நீங்க பார்க்க போறீங்க. ஒரே நேரத்துல ஒரு வேலையும் சைட்ல ஒரு பிசினஸும், அல்லது ஒரே நேரத்தில் 2 பிசினஸும் பார்க்கக்கூடிய அமைப்பு 2026 வந்து சேரும். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை மற்றவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்போ இருந்து சில வேலைகள் செஞ்சு கொடுப்பீங்க. 1 நாள் 2 நாள் செய்யக்கூடிய அல்லது பார்ட் டைம் செய்யக்கூடிய சின்ன ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலையில பெரிய ஒரு லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல பிள்ளைகளால ஒரு வருமானம், உங்க குடும்பத்தால ஒரு தங்க நகை அல்லது முக்கியமா சொத்து பங்குகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாபச்சனி, வேலையில ஒரு சம்பள ஒரு ப்ரொமோஷன், அதே போல மறைமுகமான சில வேலை தொழில் பார்ப்பீங்க, அதனால ஒரு பண வரவுகள் கிடைக்கும். ஸோ குறுக்கு வழியில சில உறவுகளும் வரவுகளும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல வருமானம் நான் சொல்லக்கூடியது 11 லாபஸ்தானத்தை சனி பகவான், 10 ராகு. அப்போ ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கு, ஐடி ஃபீல்டு மற்றும் கிரிப்டோ கரன்சி சம்பந்த விஷயங்கள், சில பேர் இந்த பெட் மேட்ச் எல்லாம் விளையாடுவீங்க. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து அல்லது பரம்பரை தங்க நகைகள் போன்ற கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பெரியவர்கள் சேர்த்து வைத்த பிஎஃப் பணம், இல்லை இன்சூரன்ஸ் பணம், அல்லது அவங்களோ சீட்டு பிரிச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சொத்து பிரிவு, பாக பிரிவினை, உங்களுக்கு வரக்கூடிய ஷேர், அது ஒன்று உங்க வழியில வரலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம். ஸோ இது இந்த 2026 இப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே போல ஒரு முக்கியமான நபர், நீங்க பார்க்கக்கூடிய கம்பெனி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அவர்கள் திடீரென பதவி மாற்றத்தால் அந்த பதவி வாய்ப்பு, உயர்ந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி திடீரென்ற ஒரு பதவி வாய்ப்பு, வருமானத்துக்கு ப்ரமோஷன், நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்காம ஒரு முயற்சி பண்ணாம தானா வாண்டடா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அவருடைய விலகுதலோ அல்லது அவங்களுடைய மறைவுக்கோ பின்பு அந்த ஒரு பணம், காசு அல்லது பதவியில் கிடைக்க வாய்ப்பு உண்டு.
நான் பணம் காசுன்னு நான் சொல்றது தெளிவாக சொல்லணும். குடும்பத்தில் சில உறவுகளுடைய விலகுதல் அல்லது அவங்க வேற ஒரு ஊருக்கு இடம் மாறி போவாங்க, அதனால அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து விஷயத்தில் நீங்க அனுபவிக்கிறதுக்கோ அல்லது அவங்களுடைய பணத்தை நீங்க பத்திரமா பாதுகாக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இங்கே இருக்கு. அது சில காலம் உங்களுடைய தங்கிட்டு இருக்கும். அதே போல குறுக்கு வழி சில உறவுகள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா குரு பகவான் புத்திரக்காரன் 2ல் அமர்ந்திருக்கிறாரு. திடீர் குழந்தை பாக்கியம் சற்று எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மேலும் அந்த குருவனுடைய நேரடி பார்வை சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனுக்கு கிடைக்குது. அவங்களாம் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு 8ஆம் வீட்டில் ஜனவரி மாதம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அப்போ குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுத்த உடனே இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளாகவே அரசாங்க வழிகளில் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். மாமியார் வீட்டு வழிகளில் அல்லது அத்தை உறவுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த அத்தை உறவுகள் மூலமாக சில ஆதாயங்களுக்கும், குறிப்பிட்ட பெண்கள் மூலமாக சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக சில பண வரவுகள் கிடைக்கும். அது தோழியா இருக்கலாம், சகோதர சகோதரியா இருக்கலாம். அதே போல வழக்குகள் ஏதாவது போய்கிட்டு இருக்கு, பம்பு சண்டை ஏதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2026ல் புதியதொரு வேலையோ அல்லது புதிய ஒரு தொழிலோ தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க சும்மா இருந்தாலும் மற்றவங்க ஒரு தூண்டுதல், நாங்க செய்யலாம், சேர்ந்து செய்யலாம் வாங்க அப்படின்னு உங்களை அவங்க கூப்பிட்டு அந்த தொழில உள்ள உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இங்கே இருக்குது. மேலும் கேதுவனுடைய மாற்றம் எதுவுமே இல்லைங்க. கேது அதே 4ஆம் இடம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். நட்சத்திர மாற்றங்கள் மட்டுமே நடக்கும். பூர நட்சத்திரம் அடுத்து மக நட்சத்திரம் அடி எடுத்து வைப்பார். அப்படி இந்த 2026ல் கேதுவால் கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில், அதாவது 2026 நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து, நீங்க படிக்கக்கூடிய படிப்பு, ஓகேங்களா, நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவு, ஓகேங்களா, கடைசி வரை வாழ்நாள் முடியும் வரை நீங்க அனுபவிப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா கேது திசையிலையோ அல்லது கேது இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டுல இருக்கிற சூழ்நிலையிலையோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்கினா அது பூர்வீக சொத்தாக மாறும். உங்க தலைமுறை, உங்க வாரிசு அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு கலையை கத்துக்கிறீங்கன்னா உங்க ஆயுள் முடியும் வரை அந்த கலையால் கௌரவமோ அல்லது அந்த கலையால ஒரு பிசினஸோ உங்களுக்கு அமைஞ்சு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உறவுகள், கிடைக்கக்கூடிய உறவுகளால் உங்க வாழ்நாள் முடியும் வரை அந்த உறவுகளால தொடர்புகள் இருக்கும். அந்த உறவுகளால ஒரு நன்மையும் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம், அக்கறை தேவை. ஏன்னா கேதுவன் ஞானக்காரன், மோட்சக்காரகன். ஸோ கூட பிறந்தவங்க, அது குறிப்பிட்டு தாய் வழி உறவுகள், இவங்க கிட்ட மருத்துவ செலவு, உடல்நிலை சார்ந்த பிரச்சனை ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ அதுல கொஞ்சம் கவனத்தோடுங்க. இந்த ஒரு நேரத்தில் 2026ல் வெறும் பணத்துக்கு மட்டுமல்ல படிப்பிற்கும் யோகம் இருக்கு. ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சாலும் சூப்பரா இருக்கும். படிப்புல மிக மாபெரும் ஒரு சக்சஸ், வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் மாசம் நடக்குதுங்க. குருவான் 2லிருந்து 3க்கு போயிருவாரு. வெற்றி ஸ்தானத்துக்கு தான் போறாரு. 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அது கடகத்துல உச்சம் அடைகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய குருவான் கூட 9ஆம் பாரியா சனியை பார்த்துடுறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் பணத்திற்கு, பொருளாதார பிரச்சனைக்கு, நிதி பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு தடை இருக்காது. கண்டிப்பா அதெல்லாம் சரியாகும். பணப்பிரச்சனை கண்டிப்பா தீருது. ஓகேங்களா? ஸோ 3ல் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறார். குறிப்பிட்ட கூட பிறந்தவங்களால கிடைக்க வேண்டிய, நடக்க வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். அங்காளி பங்காளி பிரச்சனை, சண்டை சச்சரவு தீருங்க. கூட பிறந்தவங்களால ஒரு நல்லது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தது அவங்க மூலமா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு அல்லது புதிய பதவிகள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. ஸோ 2026 ரிஷபராசியில் பிறந்தவர் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் காளி, துர்கை, குறிப்பிட்ட பெண் தெய்வ வழிபாடுகளை வெள்ளிக்கிழமை என்று செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யும். ஸோ உளுந்து வடையோ அல்லது உளுந்தினால் ஆன ஏதேனும் நெய்வேத்திய பொருட்களை நீங்க காளி மற்றும் துர்கைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வணங்கி விட்டு வாருங்கள். ஓகேங்களா? அது பெரிதளவு ஒரு நன்மையை, ஒரு பரிகாரமா உங்களுக்கு அமையும். ஸோ அதே போல முடிந்த அளவு, அதாவது அமாவாசை அல்லது சனிக்கிழமை என்று காக்கைக்கு வடை, உளுந்த வடை போன்ற நெய்வேத்தியமாக, அதாவது உணவாக நீங்க போடுறப்போ அது பெரிதளவு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா கூடியது. சரிங்களா? அதே போல ஆண் தெய்வத்தில் ஆஞ்சநேயரோட வழிபாடு மாபெரும் நல்லது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ தவறாம இதை நீங்க பண்ணீங்க. ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமை என்று உளுந்தவடை மாலை சாட்சி வணங்குகின்ற பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அல்லது காரிய தடைகளும் இருக்குது, சர்பதோஷம், பித்ருதோஷம் போன்ற தோஷங்கள், அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும். ஸோ 2026 வணங்க வேண்டிய தெய்வங்கள்னா இதுதான், நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் தான். தவறாம நீங்க பண்ணீங்க.
ஸோ நல்லதுமில்லை, நாம் இன்று 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.